அதனால் டைம் கிடைக்கும் பொழுது நீங்கள் போய் நேராக விவசாயத்தை கற்றுக்கணுங்கிறது கிடையாது. யூடியூப்பில் பார்க்கலாம், ChatGPTயில் பார்க்கலாம். பார்த்து விவசாயத்தினுடைய அது பண்ணக்கூடிய அந்த ஸ்டெப்ஸு என்னங்கிறத நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் சும்மா உட்காந்து கேளுங்க. இதை கேட்குறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது. இதெல்லாம் போய் எதுக்கு கேட்டுக்கிட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வரப்போகுது, நிம்மதியாக சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு தூங்கி காலைல அந்த மிஷின் லைஃபுக்குள்ளே திருப்பி போவோங்கிறது தான் இங்கே பல பேருடைய மைண்ட் செட்டு. சாரி டு சே, எல்லாருடைய கமிட்மெண்ட்ஸ் அப்படி இருக்கிறதுனால எல்லோரும் அப்படி தான் ஓடின்னு இருக்கும். டைம் கிடைக்கும் போது நீங்கள் திருவிழாவுக்கு ஊருக்கு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் விவசாய நிலத்துக்குள்ளே இறங்குங்கோ. அங்கே உள்ளவங்க செப்பல் போட்டு உள்ளே இறங்க விட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெய்வம். செப்பல் இல்லாமல் தான் உள்ளே இறங்கணும் அப்படின்பா. அந்த அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு வாட்டி தெரியாமல் செப்பல் போட்டு இறங்கிட்டு அங்கே உள்ளவங்களாம் வெளில போங்கன்னாங்க. செப்பலை கழட்டி போட்டு உள்ளே போனேன். அதுக்கப்புறம் தான் உள்ளே சேர்த்துட்டாங்க. அந்த நிலங்கள் பயிர்கள்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ சேர சகதியமாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. அங்கே போய் இந்த பயிரெல்லாம் தொட்டு பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஸோ அதனால் அவசியம் எல்லாரும் விவசாயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுண்டு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி.